நல்ல சாதாரண இதுலேருந்து போராடி நல்ல பெரிய வெற்றி பெற்றார். ஊர் உலகத்துல எல்லாம் நல்ல பேரு. அவர் வயதாகி காலமானார். அவர் மேல் உலகத்துக்கு கூட்டு போனாங்க. நீங்க ரொம்ப பெரிய மகான், பெரிய உழைப்பாளி, எல்லாருக்கும் கொடுத்தீங்க, ஸோ அதனால உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொர்க்கத்துக்கு கூட்டு போய் வச்சாங்க. சொர்க்கம் எல்லாம் இருக்கு. அப்படியே எது வேணுமோ அதை கேட்க கூட உன நினைச்சாலே கிடைக்குது. நல்லா இருந்து கொஞ்ச நாள் இருந்தாரு. ஒரே போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னங்க இப்படி நான் ஏதாவது உழைச்சி கழிச்சு பண்ணி ஏதாவது வேலை சேலஞ்சா? இல்லைங்க, அதெல்லாம் சொர்க்கத்தில் வாய்ப்பு இல்லை. சொர்க்கத்தில் நீங்கள் என்ன வேணுமோ என்ஜாய் பண்ணீங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும், என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். இல்லைங்க, இது ரொம்ப போர் அடிக்குது. என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னா? ஆமாங்க, வாழ்க்கையில் மட்டும் ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சிது அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டசாலிம்பாங்க. 1 கோடி ரூபாய் ஒருத்தர் போராடி ஜெயிச்சா சாதனையாளர்னு சொல்லுவாங்க. ஒரு சினிமா கடைசி சீன் முதல்ல போட்டு காட்டினா எப்படி இருக்கும்? இல்லாட்டி ஒரு புஸ்தகம் கடைசி பக்கத்தை படித்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் வாழ்க்கையில். இப்போ கிரிக்கெட்டில் லாஸ்ட்டில் இவங்க ஜெயிக்க போகிறாங்க, இவ்வளோ ரன்னு தெரிஞ்சுட்டு அப்படி இருக்கும். அது மாதிரி தாங்க இந்த வாழ்க்கை. போராடணும், லைஃப்பில் அதில் வெற்றி அடையணும். என்னை திருப்பி பூமியிலேயே மனுஷன் அமைச்சிருங்க. நாங்கள் ஏங்க இப்படி சொல்கிறீங்க? சொர்க்கத்துக்கு வருது எவ்வளோ கஷ்டம். அடப்போங்க. மனிதனாக பிறந்தவன் தான் போராடி உழைச்சி வெற்றி அடைய முடியுங்கிறது தெரிஞ்சுதான் மகாவிஷ்ணு கிருஷ்ணர் ராமரா பிறகுறாரு, கடவுள் ஜீசஸா பிறகுறாரு, அல்லாவோட அவதாரம் அப்படியே முகமது நபி அவர்களா பிறக்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில போராடணும்னா கடவுளே மனிதர்களாக தான் பிறக்கிறாங்க. ஸோ மனிதனாக பிறந்தாதான் வாழ முடியும், போராட முடியும். ஃபுட்பால் ஒருத்தர் நேரம் அடிச்சுட்டு போய் கோல் போட்ட என்ன பிரயோஜனம்? இந்த பக்கம் 11 பேர், அந்த பக்கம் 11 பேர் கடுமையா போராடுறாங்க. அந்த பந்தை புடுங்கிறதுக்கு 10 பேர், அந்த பந்தை தட்டிட்டு போறதுக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த கோல் போட்டா தடுக்கிறதுக்கு ஒருத்தர். இதை தாண்டி கோல் போட்டால் தான் பெருமை. அது மாதிரி தான் வாழ்க்கை. ஸோ மனித பிறவியில் மட்டும்தான் அப்படி உழைச்சி லைஃப்பில் சாதனையாளனாக ஆக முடியும். ஸோ என்னை கொண்டு போய் அங்கேயே விட்டுருங்கன்னாரு. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அந்த மனித பிறவி தானே நமக்கும். உழைச்சி சாதனையாளர் ஆக வேண்டிய ஆளு தானே நாமும். அது நமக்கு புரியணும்ல. நம்ம பிரச்சனையை பார்த்து ஐயோ பிரச்சனைன்னு சொல்கிறோமே, அந்த பிரச்சனை நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ சினிமா, நம்ம சூப்பர் ஸ்டார் சினிமா இல்லாட்டி மற்றவங்க சினிமா நீங்கள் பாருங்க. நேரம் எழுந்துக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, ஜாலியாக இருக்காங்க, திருப்பி காலையில் எழுந்துக்கிறாங்க. இப்படியே இருந்ததுன்னா அந்த சினிமா பார்ப்பீங்களா? போர் அடிக்குதுன்னு நீங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் வருவார், அரண்மனை மாதிரி வீட்டில் இருப்பார். திடீர்னு உறவுக்காரங்களாம் எல்லாத்தையும் எழுதிட்டு தூக்கி அடிப்பாங்க. அடித்தா இன்னொரு இடத்துக்கு போவார். அங்கே போனால் வெறும் கல்லாக இருக்கும், அப்புறம் தான் கிரானைட்னு தெரியும். அதை பிடிங்கி பார்ப்பாங்க, திருப்பி அதுலேருந்து வருவார். அப்படி ஒரு போராட்டங்கள் இருந்தால் தானே லைஃப். அதில் சாதிக்கிறவன் தானே ஹீரோ. அப்படிப்பட்ட படம் தானே உங்களுக்கு பிடிக்குது. அப்போ உங்களை மற்றவங்களுக்கு பார்த்தா எப்படி பிடிக்கும்? நீங்களும் ஹீரோ தானே. ஏன்னா ஹீரோவுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனை குணமும் இல்லாட்டியே உங்களுக்கு கொடுத்து படைக்கிறார் கடவுள். புத்திசாலி, தைரியசாலி, பலசாலி, பார்க்க நல்லா இருக்கீங்க, கண்ணில் ஒளி இருக்கு, எல்லாருக்கும் உங்களை பிடிக்குது. இதெல்லாம் ஹீரோவுக்கு உண்டான தகுதி, ஹீரோயினுக்கு உண்டான தகுதி. உங்களுக்கே இருக்காது. நீங்க வாழ்க்கையில சாதிக்க பிறந்தவர். அது தெரியாம கஷ்டமா இருக்கேன்னா இந்த பிறகு இன்னொரு தடவை கிடைக்குமா? ஸோ வாழ்க்கையில பெருசா ஜெயிக்க போறீங்க. உங்க நல்ல நேரம் வேற ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. நீங்க ஈவென்ட் சில விஷயங்கள்லாம் நடக்கணும் எதிர்பார்த்தீங்கல்ல, இன்னொரு 1 வாரத்துக்குள்ள உங்களுக்கு நடக்காது. இனிமே உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்க கை பட்டதெல்லாம் ஓகோன்னு வரப்போகுது. பணம் கொட்ட போகுது, கடன்லாம் ஒழிய போகுது, விட்டு போனவங்க எல்லாம் வரப்போறாங்க, ஆரோக்கியம்னு பெற்றா போகுது. ஏன்னா கடவுளோட செல்ல பிள்ளைங்க, நல்லவரான உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் உங்களை கையில வச்சு பார்த்துட்டு ஸோ நிம்மதியாக படுத்துவங்க.